அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம உணவு தட்டு சேனலில் பரிமாற போகிறது ரொம்ப ஒரு சூப்பரான பாரம்பரியமான சீனி வடை தான். பெருநாள்களுக்கு பெரிய பெரிய தேவைகளுக்கு இதை எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளக்க சாஃப்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் இது நான் இப்போ அடிக்கணக்கில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது காப்படின்னு சொல்லுவோம். இந்த காப்படியில் ஒரு கப்பு பிடிக்குது. மெஷரிங் கப்பில் ஒரு கப் வருது. நீங்கள் அப்படி வேணாலும் கணக்கு வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த காப்படியிலே சொல்லி காட்டுறேன். இதால் 4 கப்பு நான் எடுத்திருக்கேன். 4.5 கப்பு எடுத்திருக்கேன். 4.5 கப் குறைப்பான அரிசி மாவு, 2.5 கப்பு மைதா மாவு, 8 முட்டை, 2.5 கப்பு சீனியை நல்லா திரித்து வச்சுக்கிறேன். இதோட ஒரு 6 ஏலக்காய், வாசனைக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் சேர்த்து 200 கிராம் டால்டா, இதையும் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். சீனியை ஏலக்காவோட திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம 8 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறோம். முட்டையை நல்லா அடித்து கலக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட நம்ம பொடியாக்கி வச்சுருந்த சீனியை ஆட் பண்ணிக்கலாம். இது எங்கள் அம்மாவுடைய ரெசிபி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் செய்வோம். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த முறையில் தான் எப்போவுமே செய்வீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பெருநாக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மட்டும் செய்ய தெரிஞ்சுக்கிச்சுனாக்கா அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு சுலபமான முறையில் செய்கிறது. முட்டையும் சீனியும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சீனி நம்ம ஏற்கனவே பொடியாக்கினால ஈஸியாக கரைஞ்சிரும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 200 டால்டாவை உருக்காமையே சேர்த்துக்கிறேன். அந்த டால்டாவையும் அந்த சுகரு அதுக்கப்புறம் அந்த முட்டை எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் கலக்கி விட்டுக்கணும். இது கையால் கலக்கினா தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்லா கையாலேயே கலக்கி விட்டுக்கலாம். ஒரு சொட்டு கூட அதில் கட்டி இல்லாமல் நல்லா இதுன்னுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சுகரை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மாவை உள்ளக்க சேர்த்துடலாம். அந்த 4.5 கப்பு அரிசி மாவு ப்ளஸ் 2.5 கப்பு மைதா. நிறைய பேர் தன்னோட ரெசிப்பியில் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே செய்வீங்க. வெளியே ஒரு கிறிஸ்பியாகவும் உள்ளக்க ஒரு சாஃப்ட்னஸாகவும் இருக்கும் நம்ம மைதா ஆட் பண்ணுறதுனால. இது இப்படி ஒரு லூஸான பேட்டராக தான் இருக்கும். இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடுவோம். இதை அதிக நேரம் ரெஸ்ட்டு விடணும்னு தேவையில்லை. இப்போ 20 நிமிஷம் கழித்து ஒரு வாணலியில் பனியாக மூழ்கி பொரியிற அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்து நம்ம கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு எலுமிச்சப்பழ சைஸு மாவு எடுத்து உருண்டையாக பிடிச்சிக்கணும். பார்த்தீங்களா, லூஸாக இருந்த பேட்ரு இப்போ என் கையில் ஒட்டவே இல்லை. வாடா ஷேப்பில் இதை தட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம உள்ளக்க இதை ஆட் பண்ணணும். சன்னமாக தான் இருக்குது. மெல்லிசாக தட்டி தான் போடுறேன். நான் போட்டதுக்கப்புறம் அது தன்னால் உப்பி மேலே எழும்பி வரும். அது வரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு ஆயிலை மேலே எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இதை மாதிரி எப்படி கிளம்பி வந்துருச்சு பாருங்கள். நம்ம மெல்லிசாக தான் தட்டி போடுறோம். பட் அது அழகாக கூடு விட்டு அழகாக உப்பி பெருசாகிடும். எங்கள் வீட்டில் பெரிய பெரிய தேவைகளுக்கும் பெருநாளுக்கும் இது அவசியம் செய்வாங்க. எல்லா பசங்களும் எங்கள் வீட்டில் எல்லா குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச பலகாரம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் ஒரே கலராக வர்ற மாதிரி வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. ஆனால் பதம் தவறாமல் செய்யும்போது பக்காவான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். பதத்தை மட்டும் தவற விட்டுறாதீங்க. நான் வீடியோவில் சொன்ன எல்லா பதத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே போதும். சூப்பரான சீனி வடை ரெடி ஆகிடுச்சு. நாகூர் பாரம்பரிய ஸ்வீட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்கலாம்.
ஒன்று கலர் மாறினா கூட அது வந்து வித்தியாசமாக போயிடும். அழகான பொன்னிறமாக பொரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சீனி வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளக்க எப்படி பாருங்கள் கூடு விட்டு அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.